கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க. புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் எப்பவுமே அறிவு கூர்மையும் தெய்வ சிந்தனையும் தெளிவான செயல்பாடுகளையும் உண்டாக்குவார். அப்போ மற்றவங்களுடைய நலன், மற்றவங்களுடைய அந்த நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்திற்காக எதையும் இறங்கி செயல்படுத்தி கொடுப்பீங்க. நம்பிட்டீங்கன்னா முழுமையா நம்புவீங்க, உண்மையா இருப்பீங்க. அதே போல ரொம்ப கிளாரிட்டியா இருப்பீங்க. எதுலையுமே சின்ன சின்ன குறைகள் கூட உங்க கணக்கு தெரிஞ்சிடும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியும். அவங்க என்ன செய்யறாங்க நல்லாவே தெரியும். அவங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியும்ன்றது. ஆனா தெரிஞ்சும் சில விஷயங்களை கேட்காம மெயின்டைன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களை அட்வான்டேஜை யோசிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. பின்னாடி இதுதான் நடக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு இதுதான் நடக்க போகுதுன்றது இப்பவே யூகிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அட்வான்டேஜ் மைண்ட் இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, இத்தனை காலமும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஆற்றலையும் மற்றவங்க பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்களே தவிர நீங்க வளர்ச்சி அடையல. நீங்க இருக்கிற இடம் வளருது, நீங்க எங்க வேலை செய்யறீங்களோ அங்க வளர்ச்சி அடைகிறாங்க, உங்களை சார்ந்தவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. ஆனா உங்களோட நட்பு வச்சவங்க கூட இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என்னுடைய லைஃப்ல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு நினைச்சு இன்னைக்கு உங்களோட நட்பு வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க படிப்படியா நல்ல இலக்கம் நோக்கி போறாங்க. ஏன் நீங்க வழிகாட்டினவங்க, நீங்க செய்த தொழில இருந்து நீ இதை பண்ணிட்டு யாருக்கு என்னென்ன சொன்னீங்களோ எதாவது செஞ்சீங்களோ இன்னைக்கு அவங்கெல்லாம் நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நீங்க கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமை. உண்மையே சொல்லணும்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்தும் இன்னைக்கு பாதிப்புகளை சந்திச்ச ராசியிலேயே கன்னிராசி அன்பர்கள் தான் அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரையிலையும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிவுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. உள்ளொன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. போல்ட்னஸ், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எதுலையுமே உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்க ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை வேற யாராலையும் மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னஸோட செயல்படக்கூடிய நீங்க எது செஞ்சாலும் மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகா இருக்கும், அற்புதமா இருக்கும். அந்த மூமெண்ட்ஸ்ல இருந்து, போற துணியில இருந்து, செய்யற வேலையில இருந்து, ஏன் உங்க லைஃப்ல நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இங்க ஒன்னே ஒண்ணு பிரச்சனை என்னன்னா, லைஃப் பார்ட்னர் சார்ந்த விஷயங்களில் தான் நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை. அது மட்டும் இல்லாம உங்க முயற்சியால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை. அதுவும் கன்னிராசி பெண்கள் நிறைய மன உளைச்சல்கள், நம்பிக்கை துரோகங்கள், நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழல். திருமணமாகியும் சில பிரச்சனைகளோட அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை. எதிர்நீச்சல் போட்டு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை. உங்களுக்காக, உங்க சந்தோஷத்துக்காக வாழ்றதை விட்டுட்டு மற்றவங்க பார்வைக்கு, உங்களுடைய குடும்பத்திற்காகவே நீங்க வாழக்கூடிய நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல்கள். அப்போ இது எல்லாத்தையும் கடந்து வந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 2025 வருடத்தில் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க. ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்க முயற்சிகளால உருவாக்குனீங்க. உருவாக்கிய ஒவ்வொரு விஷயமும் அது சக்சஸ் அளிக்கக்கூடிய லெவலுக்கு அது இன்னைக்கு நாளைக்குன்ட்டு இழுத்துக்கிட்டே போயிருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தடப்பட்டு நின்னது. ஜஸ்ட் இம்மி கேப்ல தான் எல்லாமே பிரேக் ஆகி நின்று இருக்கும். இப்படி சில விஷயங்கள் நம்பி இந்த வருடத்தில், இந்த 2024 வருடத்தில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடப்பட்டு நின்று போச்சு. இதனால உண்மையை சொல்லணும்னா வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி நீங்க ஆரம்பிச்ச ப்ராஜெக்டை சரி பண்ணி எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு நிறைய கடனாளியானதுதான் மிச்சமே தவிர இதுல எந்த பலனையும் அடையலையன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். இதனால கொடுக்கல் வாங்கல், வாங்கின இடம் கொடுத்த இடம் எங்க நம்பிக்கை நானே கெட்டுவோன்ற ஒரு பயம், படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு சில மன உளைச்சல்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க என்ன வேணும்னா கிரக பயிற்சிகள் நல்லா இருக்கணும். அது 2025 வருடத்தில் மாபெரும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகு லக்னத்தில், அதாவது ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் தான் பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தது. இந்த கேது திடீர் முடிவுகள் எடுத்துருவீங்க, சடனா ஒரு முடிவு எடுத்துருவீங்க. சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டக்குன்னு சில அமௌண்ட் போட்டு பெரிய லெவல்ல 10 ரூபா போட்டா 20 ரூபா வரும்ன்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் எதிர்பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு பெரிய லெவலுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாயிருப்பீங்க. இன்னும் சிலர் திடீர் முடிவுகள் எடுத்து சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பிளாக் ஆகிட்டு இருக்கும். சில தொழில் இறங்கி தொழில
அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாம அப்படியே பிரேக் ஆயிருப்பீங்க. பார்ட்னர்ஷிப் எல்லாம் நம்பி அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே வெளியே போயிட்டு இருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் உங்க தலைமையில விழுந்திருக்கும். இப்படி சில பிரச்சனைகளை இந்த கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து பண்ணிட்டே இருந்திருப்பார் கடந்த வருடத்தில். இவர் மே மாசம் 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதே போல ராகு பகவான் 7ஆம் வீட்டில இருந்து கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், நட்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த நட்புக்கு பெரிய லெவல்ல சிக்கல்கள் உண்டாக்கி இருப்பார். அதே போல உங்களுடைய கிளைண்ட் சம்பந்தப்பட்ட ரீதியில வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு 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 தொழில் வியாபாரமே செய்யறோம்னா அந்த வியாபாரத்துல அது கனெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். அப்போ அந்த 7ஆம் வீட்டில் இருந்த ராகு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு இருந்தார். தொலைத்தொடர்புக்கு போகக்கூடிய வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே தடை பண்ணியிருப்பார். பணம் கட்டிட்டு பணமும் வரல, வெளிநாடும் போகவும் முடியலன்ற நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. குறிப்பா வெளிநாட்டில் மிக தொலைவில் இருந்த உங்க வெளிநாட்டில் இருந்து வேலை செய்யறவங்க நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க. இப்ப திடீர்னு வேலையில குழப்பம் வந்துருச்சு, இன்னொரு வேலையை பார்க்கணும், என்ன செய்ய போறேன்னு தெரியலன்ற அளவுக்கு தடுமாறக்கூடிய ஒரு நிலைமையை இந்த ராகு பகவான் உருவாக்கி இருப்பார். இங்க இந்த வருடத்தில் உங்களுக்கு ஹைலைட் என்னன்னா, வருஷம் பிறந்த 5ஆம் தேதியே உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாருங்க. இவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரே நமக்கு மைண்ட் செட் ஒரு கிளியர் ஆயிடும். கிட்டத்தட்ட இந்த வக்ர நிலையில இந்த 2024ஆம் வருடத்தில், அதுவும் கடைசி காலகட்டங்களில் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க. உங்களுக்கு எதில் என்ன பேச தகுதி இல்லாதவங்களெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த நிலைமை எதிர்க்க கூட வரக்கூடாது. சொந்த பந்தம், ஏன் உங்க கூட பிறந்தவங்க, உங்களை பெற்றவங்க, எல்லா விதத்திலையுமே சலிப்பு சங்கடங்கள், தான் பெற்ற பிள்ளைகளை தன் பேச்ச கேட்க முடியாத ஒரு சூழல், எல்லாமே சலசலப்புகள். இது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா இந்த குரு வக்ர நிலை. அப்போ பிறந்த 5ஆம் தேதியே 1ஆவது மாசம் 5ஆம் தேதியே குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு ஹைலைட். அப்போ மே மாசம் வரைக்கும் இது ஒரு டாப் பொசிஷன்ல உங்களுக்கு வேலை செய்யும். அருமையான வாய்ப்பு, சரியா பயன்படுத்தினால் திருமண வாய்ப்புகள் தடையானவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப் மனவர வரைக்கும் போய் நின்றுச்சு நினைச்சு வருத்தம் இருந்தா கூட வேண்டாம், கவலையே வேண்டாம். உங்களுக்கு அருமையான வாழ்க்கை அமையுது, சக்சஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் பாவம் மட்டுமல்லாம அந்த ராகு பகவான் பிளஸ் இந்த கேது பகவான், இந்த ராகு 6ஆம் வீட்டிற்கு வந்துருவாருங்க. 6இல் ராகு நின்றால் எதிரியும் காலடியில் விழக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிடும். இத்தனை நாட்களா உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்த எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் எல்லாம் விலகிடும். நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, எப்படி நீ தொழில் செஞ்சிடலாம் பார்த்துக்கலாம்ன்ற அளவுக்கெல்லாம் சில எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த வருடத்தில். அதனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க, நிறைய குழப்பங்களுக்கு ஆளாயிருப்பீங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறோம், பார்த்தா எந்த தொழில தொடங்கினாலும் நஷ்டமாகுது, இந்த தொழில இருந்து அந்த தொழிலுக்கு போகலாம், அதுல இருந்து இன்னொரு வேலையை செய்யலாம், ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலான்னு பண்ணா அந்த வியாபாரம் தொடங்கும் பொழுது நல்லா இருக்கும், அப்படியே போக போக பார்த்தா அப்படியே டவுன் பண்ணிடும். பார்த்தா இங்க மேலும் மேலும் கடன் தான் ஆயிட்டு இருக்குன்ற அளவுக்கெல்லாம் கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. அப்போ இந்த ஜனவரியில இருந்து மே மாசத்துக்குள்ள நீங்க தொழிலை தொடங்குங்க, மூவ் பண்ணுங்க, பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் ஆக்குறீங்க. கன்னிராசி அன்பர்களே, தயவு செய்து மே மாசத்துக்குள்ள தொழிலை தொடங்குறதா இருந்தா டக்குன்னு தொடங்குங்க. அது ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். மே மாசத்துக்கு மேல அது இன்னுமே ஹை லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல நிக்கிறார். அப்போ அவர் 10ஆம் வீட்டிற்கு போறதுக்குள்ள நீங்க அதை செஞ்சிடணும். 10ஆம் வீட்டிற்கு போனதுக்கு அப்புறம் நீங்க தொழிலை தொடங்குறது, வேலையை மாற்றங்கள் பண்றது, டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம்னு எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். அதுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அதுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் பண்ணிக்கணும். திருமண வாய்ப்புகள் அதுக்குள்ள முடிச்சிடணும். எக்காரணத்துக்கு கொண்டு திருமண முயற்சிகளை சடனா அமைச்சு முடிச்சிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம், குடும்பஸ்தானத்துல குரு பார்வை விழுது, தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய இடத்துல குரு பார்வை விழுது. அப்போ குடுக்கல் வாங்கல் பெருகும். கொடுத்த பணம் ரொம்ப நாளா வரலன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களை வந்து சேரும். அதுலயும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கிறது மட்டுமல்லாம குடும்ப விருத்தியாகும். புத்திர பாக்கியம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுலயும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சகோதர சகோதரிகளால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, சலிப்பு சங்கட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருந்தால் அது இந்த நேரத்துல தீர்வுக்கு வந்துடும். குறிப்பா கன்னிராசி அன்பர்களுக்கு பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணமா இது இருக்க போகுது. அதனால பயிர் பண்ணுங்க, முயற்சிகள் செய்யுங்க. மே மாசத்துக்கு மேல 6ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு 12ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய கேதுவால, கேது பகவான் என்ன செய்வார்னா 12ஆம் வீடு இல்லையா, வெளிநாடு முயற்சிகள் நான் முதல்லயே சொன்னேன் இல்லைங்களா, அந்த வெளிநாடு முயற்சிகள் நல்லதை உண்டாக்கும்.
ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கிற வேலையை முடிச்சு கொடுத்துருவார். கேஸு, கோர்ட்டு, பிரச்சனை இதெல்லாமே இழுத்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப நாளா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன், ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும். ரொம்ப நாளா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சேர முடியாதா, சேர்றதுக்கு வழி கிடைக்காதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல சேர்ந்துருவீங்க. மே மாசத்துக்கு மேலே அந்த வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காவே உருவாயிடும். ஆனா அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்கார். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 12ஆம் வீடுன்றது இடமாற்றங்கள். சிலருக்கு இப்பவே நினைச்சிருப்பீங்க இடமாற்றங்கள் பண்ணலாமான்ட்டு, இல்ல சிலர் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லைனாலும் அந்த நேரத்தில் இடமாற்றங்கள் கிடைக்கும். அந்த இடமாற்றங்கள் கண்டிப்பா பார்த்துக்கலாம். நல்லாதான் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். குறிப்பா நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேலை, தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும். இந்த 2025 வருடத்தில் அவங்க வளர்ச்சி நீங்க பார்ப்பீங்க, பெரிய லெவல்ல பார்ப்பீங்க. அதுவும் திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வந்துடும் அவங்களுக்கு. ஆனா ஏற்கனவே திருமணமாகி அவங்க லைஃபே பிளாக் ஆகி நிக்குதுங்க. அதுக்கு வழி பிறக்கமான கண்டிப்பா இந்த 2025 வருடம் நான் சொன்ன அந்த ஜனவரி மாசம் 1ஆம் தேதியே, அந்த 5ஆம் தேதியே குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். அதுக்கு மேல மே மாசத்துக்குள்ள நீங்க பேசி முடிச்சிருவீங்க. ஒரு நல்ல ரூட்டுக்கு அவங்களை கொண்டு வந்துருவீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு சிலருக்கு ரொம்ப நாளாகவே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும். நரம்பு பிளாக் ஆகிறது, பெயின் அதாவது ஜாயிண்ட்ல ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் சிலருக்கு தலைவலி வரைக்கும், சிலருக்கு கண்ணு பிரச்சனை வரைக்கும் வந்திருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தருணமா இந்த 2025 வருடம் இருக்கும்.